ஆனா நம்ம இப்பதான் 2 வருஷமா பேண்டமிக்லாம் பார்த்து வெளியே வந்துருக்கோம். லாக்டவுன்லாம் சொன்னாங்க, அது சொல்லல, அது என்னன்னு கூட நமக்கு தெரியாது. அப்படியான டைம்ல 2 வருஷம் வீட்டுக்குள்ளே இருந்தா அப்பலாம் சோஷியல் மீடியா மட்டும் இல்லனா என்டர்டெயின்மென்ட் என்ன பண்ணிருப்போம்? மண்டைய பிச்சுட்டு தான் இங்க சுத்தி இருப்போம்னு நினைக்கிறேன். ஆனா என்டர்டெயின்மென்ட்டுமா இருந்தது சோஷியல் மீடியாவுல அந்த 2 வருஷம். எங்க வீட்ல ஒருத்தருக்கு கொரோனா ரொம்ப சீரியஸ் ஆகிட்டே இருக்கு, எங்கேயாவது ஒரு பெட் கிடைக்குமான்னு வந்த ஒரு Facebook போஸ்ட்டுக்கு 1000 கமெண்ட்கள், எங்கெங்கயோ தேடி பெட்டும் அதுவும் கொண்டு வந்து உதவிக்கிற நீட்டினார்கள். அது இல்லையா சோஷியல் மீடியாவோட வெற்றி? எங்க அபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் கூட முடியல, எங்கேயாவது ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் கிடைக்குமா அப்படின்னு கேட்ட கீச்சுக்கு ட்விட்டர் கீச்சுக்கு 1000 பதில்கள் வந்தது. அது இல்லையா சோஷியல் மீடியாவோட வெற்றி? உண்மை உண்மை. இப்போ எங்க அத்தை ஒருத்தவங்க சென்னையில ட்ரீட்மெண்ட் வராங்க, அவங்களுக்கு ஒரு 10 பாட்டில் ஓ நெகட்டிவ் பிளட் வேணும் ஒரே ஒரு ட்வீட் போட்டா, சிவகங்கையிலிருந்து வந்து அடையார் புற்றுநோய் மருத்துவமனையில் கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அத்தைக்கு சித்தாலப்பாக்கத்துல இருந்து முகம் தெரியாத யாரோ ஒரு நண்பர் வந்து 3 மணி நேரம் படுத்திருந்து பிளட் பிளேட்லெட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு போறாரு. இது இல்லையா சமூக வலைதளங்களின் வெற்றி? அதுவும் நாங்கெல்லாம் சென்னையில இருந்து வரோம், சென்னையை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏப்ரல் மே மாசம் தண்ணியை தேடி நாங்க தெருவா போவோம், டிசம்பர் மாசம் அதே எங்களை தேடி பெட்ரூம்குள்ளே வந்துடும். அப்படி ஒரு முறை வெள்ளம் வரும்போதும் போட்ல இருந்து பிரெட் வரைக்கும் நாங்க கேட்கறது நீங்க கொடுக்கறது எங்க இருந்து நடக்குது? சமூக வலைதளங்கள் தான் நடக்குது. அதுவும் திருவான்மியூர்ல எங்க வீட்டுல இப்போ ஒரு 10 பேர் தங்குறதுக்கு இடம் இருக்கு, யாராவது வாங்க அப்படின்னு Facebookலயும் ட்விட்டர்லயும் வரக்கூடிய பதிவுகளும் கீச்சுகளும் எத்தனை ஆயிரம் அந்த மாதிரி உதவிக்கிற